ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜே கேம். இன்றைக்கி நம்ம பேபி இன் எல்லோ சாப்டர் 1 ஷீப் விளையாட போகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜ். பேபி இங்கே இருக்குது. இது ரொம்பவே மோசமான பேபி. ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ணலை, என்னன்னு தெரியலை. நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, ஜேடிஜே கேமிங் சொல்லிட்டு. அவங்க பேபிங் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே இப்படி அசிங்கம் பண்ணிடுச்சே பேபி. இந்த பேபிக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேபியை காணோம்? என்னங்க நம்ம வச்சுட்டு போனோம். சோல் எடுத்துக்கிடுவோம். பேபியை காணோம். இங்கே இருங்க. நம்ம இங்கே வச்சா அது எப்படி அங்கே போயிருக்கோம் தான் தெரில. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. டேக் பேபி டு பெட். ஓகே. இப்போது என்னமோ அந்த ஃபோட்டோவில் என்னமோ தெரியுதில்ல. வீட்டில் நடக்குது எல்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நம்ம பார்ப்போம். என்னது? ஐயோ, வாஷிங் மிஷின் இருக்கேடா. நல்லா போட்டு நம்ம மொசக்குட்டியை துவைன்னு துவைக்க போகிறோம். நான் உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் தான் அதில் போட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. பார்க்காதவங்க சேனலில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நல்லா தலை சுற்ற போகுது. சுற்று நல்லா சுற்று தேவையா? ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆப்பு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. குட்டிக்கு என்ன ஆச்சு? கண்ணு நல்லா உருளட்டும். த கீ டு சீக்ரெட்ஸ் என்னன்னே தெரில. அதெல்லாம் ட்ரெயின் ட்ராக்கு. ஓகே, காட்டில் போட்டுருவோம். ஃபைண்ட் த ஸ்டோரி புக். ஸ்டோரி புக் இங்கே தான் இருக்குது. ஓகே, தி பிரின்ஸ் அண்ட் த கேட். ஸ்டோரியில் நம்ம கேட்க முடியாது. ஸோ நம்ம டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். தூங்குவானா? தூங்கியிருப்பான் கண்டிப்பாக. தூங்கியிருப்பான்னு நினைக்கேன். தூங்கிட்டான். சரி, ஓகே. நம்ம கீழே போய் சில் பண்ணலாம். அவங்களும் அதான் கொடுத்துருக்காங்க, வாட்ச் டிவி அந்த சோஃபா. சரி, டிவி பார்ப்போம். எங்கேயும் ஒரு சோல் இருக்குது. டிவி முன்னாடி ஒரு சோல் இருக்குது மக்களே. சரி, கரெக்டாக எந்திக்கும் போது அப்போ அதை எடுத்துக்கலாம். என்ன திடீர்னு வேறு ஆள ஆரம்பிச்சிட்டோம். இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். மேலே போவோம். செட்டில் பேபி. இது என்னது? இந்த மாதிரி இது நிறையா இருக்குது. இதாக பசிலா அந்த இது என்னன்னு தெரில. இது வாலிபால் அந்த மாதிரி விளையாடுறதுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே பேபி காணும். இல்லைங்க, இப்போ நம்ம இந்த சைடு வந்தோம். அவன் அப்போ போயிருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி தான் போகிறான்னு தெரில. டொப்புன்னு. ஓகே, டேக் பேபி டு பெட். ஓகே, கால்லெல்லாம் அடிபட்டிருக்கு பயங்கரமாக. பாவம்ல. இந்த இதாக இருக்கும். எனக்கு ஷீப்பாக இருக்கும்னு நினைக்கிங்க. ஏன்னா நம்ம சாப்டர் 1 ஷீப் தானே விளையாடுதோம். அதனால் கண்டிப்பாக ஷீப்பாக தான் இருக்கணும். போடுவோம். ஷீப்பும் இல்லையா? சரி, இப்போ ரேபிட் போட்டு பார்ப்போம். சோல் இருக்குது, சோல் எடுத்துக்கலாம். மேலே வைக்க முடியுமான்னு தெரில. எனக்கு வேறு இப்படி பொத்துன்னு எதுவுமே போடுறது பிடிக்காது. ஒரு இடத்துல இருந்து எடுத்தோன்னா அதை அந்த இடத்துல வைக்க தான் பிடிக்கும். ரேபிட்டும் இல்லையா? சரி, அப்போ கேட்டாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. போட்டுருவோம். சிரிக்க பாருங்க, அழகாக இருக்கு. ஓகே, வாட்ச் டிவி அண்ட் சோஃபா. சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. நைட் 2. ஓ, அப்போ நம்ம இப்போ நைட் 1 விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நைட்டு 2 வந்துட்டோம். ஓகே, கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜ். இதான ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சொன்னாங்க.
திருப்பி இதே சொல்கிறாங்கன்னு தெரில. இங்கே இருங்க, இந்த அம்மோனி எடுத்தா அதில் பாட்டிலை காணும். எங்கெங்க போ, ஏங்க இப்படி நம்மளை சாதிக்காங்க? ஐயோ எங்கே போச்சுன்னு தெரில. இங்கே இருக்குன்னு நினைக்கி. இங்கே தான் இருக்கு, எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னும் கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இந்த சைடு கொண்டே போக முடியாது மக்களே. எனக்கு வேறு வாய் அதுக்குள்ளே குளருது. இங்கே இருங்க, வளருதுன்னு சொல்ல கூட குளருதுன்னு சொல்லுதேன். மூவ் பண்ணவே முடியல இதுக்கும். ஐயோ தன்னாலே கண்ட்ரோல் போகுது. கரெக்டாக வந்துடு. ஓகே இங்கே இருங்க, அதுக்குள்ளே எத்தனை வாட்டி தாங்க இதே வேலை. ஓகே இது என்ன? அப்போல்லாம் பாட்டில் போச்சு, இப்போ இதுவா? ஏங்க டயப்பர் கூட நம்மளை எப்படி பண்ணுது? ஒழுங்கு முறையாதே நில்லு, எடுத்துடலாம். ஐயோ டக்கு டக்குன்னு இப்படி ஓடுது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமா நில்லுடா. அதுக்குள்ளே அங்கே சைடு ஓடிட்டா. இப்படி இப்படி தேவையா? அப்பளே வந்திருந்தா உனக்கு இது தேவையா? அந்த ஸ்டார் மாதிரி சுத்த அழகாக இருக்குது மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. அது அந்த மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே இப்போதான் சிரிக்கும். திருப்பிமா டேக் பேபி டு என்னங்க இப்போ மாஸ்டர் தானே ஆனா முடியும். அதுக்குள்ளே ஆட்டோ ஆரம்பிச்சிட்டா. நம்ம சும்மாவே இதாகும். ஃபஸ்ட் டைம்லாம் ராடு என்னை துரத்தும் போதே எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஃபைண்ட் த ஸ்டோரி புக். திருப்பியும் ஸ்டோரியா? இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. பிரின்ஸ் அந்த ரேபிட். அப்போல ஷீப்புன்னு இருந்துச்சு. இல்லை அப்படி கேட்டுன்னு இருந்துச்சு, ஷீப் இருந்துச்சான்னு மறந்துட்டு அதுக்குள்ளே. கிறுக்கா இருப்பானோ? இருங்க, ரேபிட்டாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அப்போல கேட் எடுத்தோம், அப்போ அந்த சைடு ஆர்டரில் போவோம். ஓகே கரெக்டாக வந்துட்டு கண்டினியூ ரீடிங். ஓகே ஸ்டோரியெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ டக்கு நம்மளால் திருப்பிடலான்னு. ஹாப் ஹாப் ஹாப். ரொம்ப கேவலமாக இருக்குது ஸ்டோரி. இதெல்லாம் எப்படி தான் கேட்கான்னு தெரில. தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டான். ஓகே நம்ம போயிடலாம். சில் அவுட், வாட்ச் டிவி அண்ட் சோஃபா. எத்தனை வாட்டிங்க இதே கொடுப்பாங்க? என்ன காலிங் பில் அடிக்கி? இந்த ரேபிட் எப்படி இங்கே வந்து சீப்பர் போயிடல? என்னங்க இங்கே நடக்குது? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. டேபிளில் வைக்க சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு வச்சிடலாம். டிவி திருப்பியும் பார்க்கணுமா? ஐயோ முடியலை. நைட் 3 ஸ்வீட் ட்ரீம்ஸா? ஐயோ கண்டிப்பாக இந்த வாட்டி இன்னமும் நடக்க போது. பெரிய ஆப் வைக்க போகிறாங்க, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. என்ன இப்போதான் வாட்ச் டிவி அண்ட் சோஃபான்னு போட்டாங்க, அதுக்குள்ளே செட்டில் பேபி. ஏன் ஐயோ என்னடா உனக்கு வேணும் மொசக்குட்டி? இரு அமைதியாக ஒரு இடத்துல. சீஸ் டோஸ்டி சமையல் வந்துட்டா நாங்களாம் சூப்பர் தான். ஆனால் இது யாரும் வெளியில் எடுத்து போட்டா? யாருன்னே தெரில. சரி இருக்கட்டும். சமையலில் நாங்களாம் சூப்பராக செய்வோமே. ஒரு ப்ரெட் ஸ்லைஸு, நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் அது இதுன்னு இருந்துச்சு, ஒரு சீஸ் ஸ்லைஸு எடுத்து போடலாம். அடுத்ததாக டொமேட்டோ ஸ்லைஸ். டொமேட்டோ பிடிக்காது, ஆனாலும் என் தங்கச்சிட்ட நான் இது கொடுத்துருவேன். இது நம்ம அப்படி செவத்தில் ஒட்டி போட்டோமே அது. ஏதோ ஜாராம் என்னன்னே தெரில. ஹம்மா ஏதோ ஹம்மோ தெரில.
மஷ்ரூம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனியன் எனக்கு பிடிக்காது, ஸோ நான் அதை வைக்கலை. ஓகே, டோஸ்ட் ரெடியாக போகுது. எப்படி இருக்கோ தெரியல டேஸ்ட்டு. என்னங்க நடக்குது இங்கே? இந்த சிம்பிளை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்பிளை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் எங்கேயா இருந்துச்சுனாலே அவன் வந்து ரொம்ப கோவமா இல்லை மான்ஸ்டர். இங்கே வேறு நைட்டு 3ல் ஃபீட் த பேபி யூ மான்ஸ்டரா, ஃபீட் த பேபி யூ மான்ஸ்டர். இந்த சைடு போவோம். கரெக்டு வழியானு கரெக்டாக தெரில. கரெக்டான வே தான். எப்படியோ ரொம்ப கோவமாக இருக்கான். ஒரு சின்ன பிள்ளைக்கு இவ்வளோ கோவம்லாம் தேவையில்லை. இருந்தாலும் அதுக்குள்ளே ஐயோ அந்த பால் டப்பா வச்சு கொடுத்தாலே அதுக்குள்ளே இப்படி ஆக்கிடுறாங்க நம்மளை. ஓகே, சேஞ்ச் பண்ணுவோம். இதுக்கடுத்து ஐயோ நான் வேறு கீழே போட்டேன்னு. இதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்களோ தெரியல. ஓகே போகலாம். நான் ரொம்பவே பயந்துட்டேன், ரொம்ப கத்திட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி சிரிக்காம பாருங்க மக்களே. சரி, மனசு தைரியமாக்கிக்கிட்டு போவோம். பிரேக் த எமர்ஜென்சி கிளாஸ் அப்ஸ்டார்ஸ். ஓகே, நம்ம வந்து இந்த படிக்கட்டு ஏறி மேலே பெட்ரூம் இருக்குமா, அந்த பெட்ரூம் அப்பில் லாக்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ எப்படி இதாக இருக்கும் இங்கே? ஐயோ ஏங்க இப்படி பயமுடுத்தாங்க? இதுதான் நினைக்கிறேன். ஓகே போகலாம். மனசு தெரியப்படுத்திக்கிட்டு போவோம். வந்துடக்கூடாதவே. ஓடு, தேவையா இது அவனுக்கு? ஆனால் அப்போ எவ்வளோ அழகாக இருந்த ரூம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். கரேன் இருக்கு மக்களை இப்போ. ஓகே, டேக் பேபி டு பெட்ரூம். என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. பேபி மான்ஸ்டராக வேற ஆகிட்டா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உள்ளே போயிருக்கான். செட்டில் பேபி. ஓகே, புட் பேபி இன் காட். லாக் ஆகிட்டு டோரு. அதான் சத்தம் கேட்டுச்சு. எங்கே இப்படி பயமுறுத்துதாங்க? அந்த இது டாய் எடுத்து போடணுமா? கண்டிப்பாக அது ஷீப்பாக தான் இருக்கும். போட்டுடலாம். அழகாக இருக்கான். இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. என்ன அவ்வளோ தெரில. இது எல்லாத்தையும் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து விட்ருவோம். 3 பூமி பறக்குது. என்னங்க நடக்குது இங்க? என்னங்க நடக்குது? என்ன நடக்குது? இந்த கேமில் ஒவ்வொரு அனிமேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீக் ஏற்கனவே ஐஸ்கிரீம் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து 100 வியூஸ்க்கு மேலே இப்படி போயிருக்குது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கிராணி வந்து முந்தா நேற்றோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கும் ஒரு வியூஸ் போயிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்காண்டியும் தான் நான் வந்து இந்த வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது பொறுத்து தான் நான் வந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போ விளாண்டுருந்த வந்து ஷீப்பு நெக்ஸ்ட் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவோம், அதாவது ரேபிட் எப்போ அப்லோட் பண்ணுவோன்னா இந்த வீடியோக்கு எப்போ 100 வியூஸ் வருதோ அப்போ தான் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.